ஹலோ வாங்க. இப்போ வடை குழம்பு தான் பண்ண போகிறேன். இது வந்து கடலைப்பருப்பு வடை தாங்க இது. நான் இதில் ஒரு 6 வடை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வடை குழம்பு தேவையானது, நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதுக்கு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸு நான் புளியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த புளியை நம்ம தண்ணியில் போட்டு தாங்க ஊற வச்சுக்க போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டால் தான் நல்லாயிருக்கும் வடை குழம்பு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாங்க. இப்போது கடுகு பொரிஞ்சிச்சு, நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம தட்டி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்துடுது. இப்போது நம்ம நறுக்கி வச்சிங்க இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம், வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுது. கண்ணாடி பதத்துக்கு மேலேயும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வதங்கி வந்துடுதுங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சிங்களா தக்காளியும் அதில் கொட்டிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மூடி போட்டால் தாங்க சீக்கிரம் வதங்கும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம மூடியும் போட்டுக்கலாம். தக்காளி எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம மூடி போட்டோம்னா தக்காளி நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். சின்ன டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஜீரகத்தூள் ஒரு சின்ன, சோம்புத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன், வீட்டில் அரைச்ச தூளுங்க. இது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா, மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா திரட்டி நம்ம எடுத்துக்கலாங்க. மேலே அப்படியே திரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலையெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே நல்லா திரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய். இப்போது நம்ம புளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியை அதில் ஊற்றிக்கலாம். எப்பயுமே வடை குழம்பு வச்சா புளி கம்மியாக வைங்க, தக்காளி ஜாஸ்தி வைங்க. ஒரு 4-5 தக்காளி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம புளி தண்ணியும் இதில் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சொம்பால் ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வடை தண்ணி கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சோம்னாக்கா வடை போட சொல்ல திக்க வந்துடுங்க. அதனால் இப்போ நான் இதில் ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன். இன்னொரு 1/4 to 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பத்தலை நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். வடையில் நம்ம உப்பு போட்டிருப்போம், ஏற்கனவே கல் உப்பு போட்டு தான் நம்ம வதக்கியிருக்கோம் வெங்காயம்லாம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அதையும் போட்டாச்சு. நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க. அதனால் கொஞ்சம் பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம வடையை போடலாம். இது நல்லா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி இறக்கிக்கலாங்க. நாங்கள் தேங்காயெல்லாம் ஊற்ற மாட்டோம், இப்படி தான் செய்வோம். நீங்கள் வேணும்னா நம்ம பூண்டுக்கு பதில் இஞ்சி பேஸ்ட்டு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை கூட நம்ம வதக்கிக்கலாங்க. இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே பூண்டு தட்டி போட்டிருக்கேன், அதனால தான் நான் இஞ்சி பேஸ்ட்டெலாம் போடலை. நீங்கள் வேணும்னா இதெல்லாம் கூட போட்டு செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இது இன்னும் கொஞ்சம் திக்காக வரணுங்க. முன்ன கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக வந்திருக்கும். இப்போ நம்ம வடை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு வடை, அதை இப்படி 2ஆக இப்படி புட்டுட்டு இதில் போட்டுடலாங்க. நான் 6 வடை வச்சுருக்கேங்களா, 6 வடையும் அதே மாதிரி போட்டுடலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு இல்லைன்னா போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வடையிலையும் உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் வதக்கிறதுக்கும் கல் உப்பு போட்டிருக்கோம்.
அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு சால்ட்டும் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது போதுமானது. உங்களுக்கு இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் திரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் எண்ணெய் தாங்க. இப்போ எண்ணெய் போட்ட உடனே நம்ம ஸ்லோவே பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயெலாம் மேலே நல்லா திரிஞ்சு வருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேங்க. ஏன்னா நான் புளியெலாம் ஊற்றிருக்கேங்க இல்லைங்களா, அதனால் இந்த புளி தக்காளிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. அதனால் நான் போட்டிருக்கேன். வெல்லம் வேணும்னா கூட நீங்கள் ஒரு அவ்வளோ பெருசு பெருங்காயம் சைஸ் சேர்த்து அதில் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இப்போ அதை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வச்சுருந்தீங்களா, அதையும் இதில் தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.